பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். துளசி, இந்த துளசியினுடைய தனித்துவம் என்ன, மகத்துவம் என்ன, துளசி எவ்வளோ சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். நம்ம இந்துக்கள் ரொம்ப இந்துன்னாவே ரொம்ப பெருமையாக இருக்கும். மரம், செடி, புல், பூண்டு அத்தனையிலுமே கடவுளாக பாவித்து வழிபடக்கூடியவங்க நம்ம தான். அருகம்புல்லு முதற்கொண்டு புனிதமாக கருதுறோம் அப்படிங்கிறது நம்ம இந்துல ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வு. இதுல இந்த துளசிகள் உள்ள சிறப்பு என்ன அப்படின்னா, தெய்வங்கள் எந்த நிலையிலும் ஒரு பக்திக்கு அங்கீகாரம் கொடுக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நிகழ்வின் மூலம் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சின்ன வரலாறு பார்க்குறோம் அப்படின்னா, சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து இருந்த தீப்பொறியில் உருவானவர் ஜலந்தரன் அப்படின்ற ஒரு அரக்கன். இந்த ஜலந்தரன் என்ன பண்றாரு, ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார். அந்த பெண் யாரு அப்படின்னா, காலநேமி அப்படிங்கிற ஒரு அசுர அரசனின் மகள். பிருந்தை அல்லது விருந்தை, விருந்தா அப்படிங்கிற பல பெயர்கள் அவங்களுக்கு இருக்கு. இப்போ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த பெண் மகாவிஷ்ணுவின் மேல தீராத பக்தி கொண்ட பெண். அந்த அளவுக்கு பக்தினா பக்தி, அவ்வளோ ஒரு அபரிமிதமான ஒரு பக்தியில் திளைக்கக்கூடிய அந்த பெண்ணு திருமணம் செய்யறாரு. அந்த திருமணம் செய்ததுக்கு பிறகு அந்த ஜலந்தரனுடைய வலிமை மிகப்பெரியதாக கூடியிருது. அதாவது அந்த மாங்கல்ய பலம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு அவரை காக்கும் கவசமாக மாறிவிடுகிறது. இப்ப இத அவருக்கு அதனுடைய பெருமையை நினைச்சு ஒன்றும் தாங்க முடியல. ஒரு அசுரனுக்கு ஒரு மமதை அப்படிங்கிறது வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஜலந்தரனுக்கு அந்த மமதை வந்துருது. மகாவிஷ்ணுவை, சிவபெருமானை விட தான் தான் பெரியவன், நான் தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருது. அப்ப இத மும்மூர்த்திகளும் ரொம்ப அவனுக்கு இவ்வளோ அதிகமான எண்ணம் வரக்கூடாது, அதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி, ஏன்னா அவரை அழிக்க முடியாது. அந்த அந்த தன்மை அவருக்கு இன்னும் பெருகிக்கிட்டே இருக்கு. இந்த அம்மாவுடைய அந்த புனித தன்மை, அவங்களுடைய அந்த பக்தி அப்படிங்கிறது அவங்க மாங்கல்ய பலத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கு. இதற்கு தந்திரசாலியாக இருந்த மகாவிஷ்ணு ஒரு ஐடியா பண்றார். சிவபெருமான் ஜலந்தரனோட போரிட்டு இருக்காரு. அப்போ ஜலந்தரன் வடிவத்துல மகாவிஷ்ணு போய் அந்த பிருந்தா கிட்ட ஒரு வரம் வாங்குறார். கணவர் தானேன்னு நினைச்சு அவங்க அந்த மனதால் கணவராக நினைச்ச ஒரு காரணத்தினால அவங்களுடைய சக்தி குறைஞ்சிடுது. குறைஞ்ச உடனே இங்க ஜலந்தரனுடைய பவரும் குறைஞ்சிடுது. அதுக்கப்புறம் அவரோட போர்ல வெற்றி பெற்றுடுறாங்க. இத உணர்ந்துடுறாங்க. சில நிமிடங்கள்லயே இத அந்த அம்மா வந்தது வேற யாரோ, தன்னுடைய கணவர் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து உடனே ஒரு சாபம் கொடுத்துடுறாங்க, கல்லாக மாறிவிடும்படி. சரி, அந்த தன்னுடைய பக்தையினுடைய அந்த சாபத்தை மகாவிஷ்ணு ஏத்துக்கிட்டு நீங்க யாரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கேட்கும்போது அவர் தன்னுடைய சுயரூபத்தை வெளிப்படுத்துறாரு. வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம், இப்படி நான் வணங்கும் கடவுளே என்னை இப்படி கைவிடலாமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது, அப்போ அவங்களுடைய பிறவியின் நோக்கமே ஒரு புனித பொருளாக கருதப்படணும் அப்படின்னு சொல்லி, அந்த ஜலந்தரன் மட்டும் சொந்தமானவளாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, துளசி செடியாக நீ அடுத்த ஜென்மாவுல நீ பிறப்ப, உன்னுடைய துளசி செடி இல்லாமல் எனது பூஜை நடக்காது அப்படிங்கிற ஒரு வரத்தையும் அந்த பெண்ணுக்கு கொடுக்குற. பாருங்க, ஒரு பக்திக்கு எவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரத்தை மகாவிஷ்ணு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி. இந்த துளசி அப்படின்னா இன்னைக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணியாக இந்த துளசி அப்படிங்கிறது தான் போற்றப்படுகிறது. நம்ம சித்த மருத்துவத்தில் மூலிகைகளின் ராணி அப்படின்னு யார சொல்றாங்கன்னா அந்த துளசியை தான் சொல்றாங்க. அப்படி மகத்துவம் வாய்ந்த துளசி, நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, சளி பிடிச்சா சனியன் பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் விடாது. அதுக்காக தான் அந்த பழமொழியை அவங்க சனி பகவானுக்கும் சளிக்கும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த தாக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய அந்த ஆற்றலை உடையவள் தான் இந்த துளசி. இந்த துளசி இலைகளை மகாவிஷ்ணுவுக்கு சமர்ப்பணம் பண்ணி துளசி மாலைகளாக போட்டு, நம்ம ஐயப்பனுக்கு துளசி மாலைங்கிறது ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. சரி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த துளசியினால நம்ம அர்ச்சனை செய்வதனால, பூஜைக்கு உபயோகப்படுத்துவதனால, துளசி மாடத்தை வழிபடுவதனால
துளசியவே தனியாக கடவுளாக பாவிச்சு கும்பிடுறவங்க நம்ம இந்து பெண்கள் இருக்கோம் இல்லையா? அப்ப அந்த துளசியை வழிபடுவதனால நமக்கு ஏற்படக்கூடிய பலன் என்னவாக இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய மாங்கல்ய பலம் அதிகரிக்கும். திருமண தடையில இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண தடை நீங்கி நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். பொதுவா நம்ம ஒரு மானுடனாக பிறந்தாலே இல்லற தர்மம் அப்படிங்கிறது தான் சிறந்த தர்மம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இல்லறத்துல சண்டை சச்சரவுகள் இல்லாமல் அவங்க 2 பேரும் ஒற்றுமையாக வாழ்ந்து பல ஆண்டுகள் நல்ல சந்ததிகளை உருவாக்கி இந்த பூலோகத்திற்கு நன்மைகளை செய்யணும் அப்படிங்கிறது தான் ஒரு மனிதனுடைய பிறப்பின் நோக்கம். அப்ப அதை சிறந்த ஒரு விதமாக மாற்றக்கூடிய வலிமை யாருக்கு இருக்குன்னா இந்த துளசி இதழ்களுக்கு இருக்கு. அதனாலதான் துளசி இலைனாவே ரொம்ப துளசின்னு சொன்னாவே அவ்வளோ ஒரு விசேஷமாக கருதப்படுது. சரி, இந்த துளசியே நம்ம சில நாட்கள்ல பறிக்கவே கூடாது. எப்போ? அந்த பெருமாளுக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய ஏகாதசி நாட்கள்ல இந்த துளசி இலையை பறிக்க கூடாது. கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாள் துளசிக்கு ரொம்ப விசேஷமாக கருதப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். அதுல துவாதசி திதியில இந்த சால கிராமம் இந்த கல்லாக மாறணும்னு சபிக்கப்பட்ட பெருமாள் என்ன பண்றாரு, கண்டகி நதிக்கரையில போய் சால கிராம கல்லாக மாறி விடுறாரு. அதனாலதான் சால கிராமமும் பெருமாளும் வேற வேற இல்ல. அந்த சால கிராமத்துல அந்த பெருமாளுடைய சங்கு சக்கரம் இந்த உருவம் இது எல்லாமே இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அப்ப அந்த சால கிராமமும் அந்த பெருமாளும் வேற வேற இல்லை அப்படிங்கிறதுனால அந்த சால கிராமத்தை வச்சு அந்த துளசி திருமணம் அப்படிங்கிறது பெருமாளுக்கே நடத்தி வைக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளும் நம்ம நிறைய கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம பிணிகள், உடல் பிணிகளுக்கும் மனசுல இயல்பாக திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒற்றுமை இல்லாத சூழ்நிலைகள், கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள், காலதாமதமான திருமணம், இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கும் இந்த துளசி மாடத்தை வைத்து நம்ம ரொம்ப சிறப்பாக பெருமாளோட சேர்த்து நம்ம வழிபட்டு 1 வருடம் துளசி மாடத்தை வழிபட்டு துளசி கல்யாணமும் நம்ம பண்ணி வச்சு வழிபடுறோம் அப்படின்னா கட்டாயம் அவங்களுக்கு நல்ல மன வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக அமையுங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம அதை பார்த்துருக்கோம். அதனால இந்த துளசி கல்யாணம்ங்கிறது நெல்லி கிளைகளுக்கு ரொம்ப மகத்துவம். நெல்லி கிளைகளை வச்சு இந்த சாலகிராம கல்லை வச்சு அங்க துளசியை பெண் போல் அலங்காரம் செய்து ரொம்ப அற்புதமா அந்த துளசி கல்யாணம் அப்படிங்கறத பண்ணுவாங்க. அவ்வளோ விசேஷமானது இந்த துளசி. அதனால இந்த துளசி ஒவ்வொரு வீட்லயும் இருந்தாலே அந்த துளசியினுடைய மகத்துவம் அப்படிங்கிறது, ஏன்னா எல்லா இடத்துலயும் ஒரு சின்ன தொட்டியில கூட துளசியை வளர்க்க முடியும் அப்படிங்கிறத, அபார்ட்மெண்ட்ல நீங்க 8வது மாடியில குடியிருக்கிறீங்களா, பால்கனின்னு ஒரு சின்ன இடம் இருந்தாலே போதும், அந்த துளசியை வச்சு நீங்க வழிபாடு பண்ண முடியும். அந்த அளவுக்கு எளிமையாக எல்லோராலும் வழிபடக்கூடிய ஒரு தெய்வ மூலிகை, தெய்வ செடி அப்படின்னா அது துளசி தான். அதனால துளசிக்கு உள்ள மகத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வலிமையானது. துளசியை வழிபடுவதனால உடல் ஆரோக்கியம் மட்டும் கிடையாது, நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், எண்ணங்கள், அந்த தீமையான நிகழ்வுகள், அந்த மன அழுக்குகளை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது துளசி தீர்த்தத்துக்கு உண்டு. அதனாலதான் பெருமாள் கோயில்ல துளசி தீர்த்தம் அப்படிங்கிறத நமக்கு குடிக்க கொடுக்குறாங்க. அந்த மனசில் உள்ள அந்த நோயை, உடல்ல இருக்கக்கூடிய பிணியை மருந்து மாத்திரையால சரி பண்ணிடலாம். மனதுல இருக்கக்கூடிய பிணியை யார் சரி பண்ண முடியும்? அந்த துளசி தீர்த்தம் தான் நம்மள சரி பண்ணும். அதனால இன்றளவும் ஒரு செப்பு பாத்திரத்துல முதல் நாள் நைட்டே துளசி இலைகளை போட்டு தண்ணி ஊத்தி வச்சு மறுநாள் காலையில அதை குடிக்கும் போது நம்ம உடல் ரொம்ப ஆரோக்கியமாக புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு நம்ம மருத்துவத்திலும் சரி ஆன்மீகத்திலும் சரி அவ்வளவு சிறப்புக்குரிய அந்த மூலிகையை நம்ம கண்டிப்பாக எல்லாரும் வழிபடுறோம். இப்போ கோயில் எல்லாம் பிரசாதமா துளசி கொடுப்பாங்க. நம்ம பெருமாள் கோவில்ல துளசி உண்டு, ஐயப்பன் கோயில்ல துளசி பிரசாதம் உண்டு. நம்ம அந்த துளசியை வாங்கி என்ன பண்ணுவோம்? அப்போதைக்கு கண்ணுல ஊத்தி வாங்கிக்குவோம். சாத்திரத்துக்கு ஒரு இலையை பிரிச்சு ஒரு சிலர் மட்டும்தான் அதுவும் சாப்பிடுறாங்க, மற்றவங்க அதை சாப்பிட்றது கூட இல்லை. அந்த துளசி இலை கட்டாயம் உங்களுக்கு பெருமாள் கோயில்ல கிடைச்சதுன்னா அதுதான் மகா பிரசாதம். அந்த பெருமாளுடைய அனுகிரகமே அந்த துளசி இலைகள் வழியாக தான் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். கொண்டு வந்து நிலையில போடுறது, வண்டியில வைக்கிறது அப்படிங்கிறத தாண்டி அதை நிழல்ல உலர்த்தி அந்த இதழ்களை எடுத்து அதை நீங்க பொடி செய்து நீங்க காலையில நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடியும் காலையிலையும் எழுந்து வெறும் வயிற்றுல சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்க ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பெருமாளுடைய அனுகிரகமும் நமக்கு எப்போதுமே கூட இருந்து துணை செய்யக்கூடிய ஒரு வலிமையை கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு வரலாற்றோடு பிணைஞ்ச ஒரு மூலிகை செடின்னா அது துளசி தாங்க. வேற எந்த செடிக்கும் அந்த மகத்துவம் இல்லை. வேற எந்த மூலிகைக்காவது அந்த மகத்துவம் இருக்கா?
அவங்க இப்படியெல்லாம் பக்தியாக இருந்தாங்க. பக்திக்கு பக்தி சேர்க்கும் விதமாக நம்மளை ரொம்ப ஒரு ஆன்மீகத்தில் திளைக்க வைக்கக்கூடிய ஒரு வல்லமை யாருக்கு உண்டுன்னா அந்த துளசிக்கு உண்டு. அதனால துளசின்னாவே அது மனசுல ஒரு விதமான ஒரு ஒரு வைப்ரேஷன் கொடுக்கறத நம்மளால உணர முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதனால நம்ம எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக, நீங்க கோயிலுக்கே போகலைன்னாலும் பரவாயில்ல, வீட்டுல ஒரு துளசியை வைத்து நீங்க பூஜை பண்ணி வழிபாடு பண்றீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும். அதனால பெருமாளுக்கு வேற எதுவுமே கிடைக்கல, 2 துளசி இதழ்களை வச்சு நம்ம வழிபாடு பண்றோம்னா அதுவே அவருக்கு மனசுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். ஏன்னா தன்னுடைய பக்திக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்த கடவுள் அல்லவா. அப்ப அவரை வழிபடும் போது அது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு சந்தோஷத்தையும், நம்ம வாழ்க்கையில ஒரு நிறைய கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வாகவும் அமையும் அப்படிங்கிறத அதை உணர்ந்து பார்த்தவங்களுக்கு, புரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால துளசியை கொண்டாடுவோம். நம்ம மனதையும் நம்ம உடலையும் செழிப்பாக செழுமையாக நோயின்றி வாழ அருள் புரியணும்னு அந்த பெருமாளையும் வணங்குவோம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.